எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வாரம் 113வது வாரம், 9th ஜூன். ஸோ இந்த வாரத்தோட அஜெண்டா ஆஸ் யூஷுவல் நம்ம கணேச மந்திரத்தோடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாரம் ஒரு குறளில் 3வது குறள், அதாவது நடுவு நிலைமை அப்படின்ற அதிகாரத்தினுடைய 3வது குறள் அதை பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு கணநாயக அஷ்டகம், அந்த அஷ்டகத்தை ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ அது முடிச்சுட்டு மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம் 4 ஸ்லோகங்கள் பார்த்தோம் போன கிளாஸில். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக 5th-லேருந்து 12th ஸ்லோகம் வரைக்கும் வில் ரிவைஸ். அதுக்கப்புறம் வில் கம்ப்ளீட் இட் வித் முருகன் ஆந்தம் ஆஸ் யூஷுவல். ஸோ இன்னைக்கு கணபதி வந்தனம் அண்ட் திருக்குறளுக்கு வந்து கலாமம்மி எஸ் கலாமம்மி நமஸ்காரம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு நிமிஷம் நான் திருப்பி ஜாயின் பண்ணிக்கவா? எனக்கு ஏதோ ப்ளூடூத்ல ப்ராப்ளம் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ நான் இன்னைக்கு கணேச மந்திரம் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மாமி வில் ஜாயின் ஃபார் திருக்குறள். வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகார்யேஷு சர்வதா. வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகார்யேஷு சர்வதா. சித்தி விநாயக மூர்த்திக்கு. மாமி ஜாயின் பண்ணிட்டா. ஸோ மாமி நீங்களும் ஒரு தடவை சொல்லிடுங்க நம்ம திருக்குறள் போயிட்டு. வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். இன்னைக்கு வாரம் ஒரு குறளில் நடுவு நிலைமை அப்படின்ற அதிகாரத்தை நம்ம பார்த்துருக்கோம். நடுவு நிலைமை ஈக்விட்டி. ஸோ அந்த ஒரு தராசு மாதிரி இருக்கிற ஒரு இது எந்த பக்கமும் சாயாமல் நடுவில் நின்று ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறது. அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி சொல்லியிருக்கார் வள்ளுவர் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கான குறள் 3வது குறள், இந்த நடுவு நிலைமை அதிகாரத்தினுடைய 3வது குறள். ஓவராலாக திருக்குறள் நம்பர் 113. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 கிளாஸ் முன்னாடியே பார்த்தோம் அவர் எப்படி வந்து இந்த திருக்குறளை 3ஆக வகுத்துருக்கார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு வகுத்துருக்கார். அதில் அறத்துப்பாலில் 4 இயல்களாக பிரிச்சிருக்கார். இயல் அப்படின்னா ஒரு சாப்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இயல்களில் ஃபஸ்ட்டு இயலில் 4 திருக்குறள், அதுக்கு அடுத்து 2வது இயல் 4 அதிகாரங்கள். 2வது இயலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அதுக்கு அடுத்த இருக்கிற ஒரு செட் ஆஃப் அதிகாரங்கள், அது எவ்வளோன்றது பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி அதிகாரங்கள் வச்சுருக்கார். அதில் நடுவு நிலைமை அதிகாரத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது எவ்வளோ அழகாக சீக்வென்ஷியலாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து 2 கிளாஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த 3வது குறளில் இந்த 3வது குறளில் தான் வந்து வள்ளுவர் வந்து நடுவு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். 2 தடவை சொல்லி பார்ப்பார் யாராக இருந்தாலும். அதுக்கப்புறம் ஒருத்தர் புரியலன்னா தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2 இதில் ஃபஸ்ட்டு 2 குறளில் நடுவு நிலைமை அப்படின்ற வார்த்தையே யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு குறளில் என்ன சொன்னார்? நடுவு நிலைமையை சொல்லும் பொழுது
அப்படியே நிசப்தமாயிட்டு. ஃபர்ஸ்ட் குறளில் வந்து நடுவு நிலைமையை தகுதின்னு சொன்னார் வள்ளுவர். ரெண்டாவது குறளில் செப்பம் அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம ஒருத்தரை கூப்பிட்டுட்டே இருப்போம், பேரை சொல்லிலாம் கூப்பிடுவோம், திரும்ப மாட்டான். உடனே அப்படின்னு ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு ரெண்டு குறளில் ஆப்போசிட்டாக அதுக்கான மீனிங் அழகாக சொல்கிற மாதிரி ரெண்டு வார்த்தைகளை தகுதி செப்பம்னு போட்டார். இந்த மூணாவது குறளில் நடுவு அப்படின்ற வார்த்தையே சொல்லிட்டார். ஸோ இந்த குறளை பார்த்துட்டு அதுக்கான மீனிங்கை பார்ப்போம். நன்றே தரினும் கலாமாமி. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை. நடுவிகந்தாம் ஆக்கத்தை. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை. அன்றே ஒழிய விடல். அன்றே ஒழிய விடல். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். எஸ், இந்த அன்றே ஒழிய விடல் அப்படின்ற இடத்துலேருந்து நம்ம வந்து பார்ப்போம். அன்றே அப்படின்ற வார்த்தையை நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரங்களில் கூட பார்த்துருக்கோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அப்போ அன்றேன்ற மீனிங்கை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ அன்றே அப்படின்னா என்ன? அந்த க்ஷணமே. அந்த க்ஷணமே. எக்ஸாக்ட்லி சார். அதாவது இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுனால எங்கள் வீட்டுக்கு ஒரு 2 பெட்டி வருது, அப்படிதானே இப்போல்லாம் வருது. ஏதோ ஒரு கான்ட்ராக்டா, ஓகே எடுத்துக்கோ, வீட்டுக்கு 2 பெட்டி அனுப்பிச்சுடு அப்படின்னு தானே இருக்கா? அந்த மாதிரி 2 பெட்டி வருது, அது உனக்கு நன்மை தருது அப்படின்றதுனால நீ வந்து அந்த நடுவு நிலைமையிலேருந்து அகன்று போயிடாத. அதை வந்து அன்றே ஒழிய விடல் அப்படின்னா அந்த அந்த நொடியே நீ விட்டுவிடணும் அதை. அப்படிப்பட்ட ஆக்கம். ஆக்கம்னா இந்த வார்த்தையை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஆக்கம்னா என்ன? செல்வம். செல்வம். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி வர செல்வம் அது நன்றே அது உனக்கு நல்லது தான்ப்பா பண்ணும். நன்றே தரினும், அது வந்து நல்லது தான் தரும், உனக்கு நல்லதாக தான் இருக்கும். ஆனால் அது என்ன ஆயிருக்கு? நடுவு இகந்து. இகத்தல் அப்படின்னா அந்த நடுவு நிலைமையை வந்து தள்ளி வச்சுட்டு உனக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னா அது வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறார். எப்படி நல்லது கிடையாதுன்னு சொல்கிறார்? நன்றே தரினும் தானே சொல்கிறார் வள்ளுவர். உனக்கு நல்லது தந்தாலும் அது வந்து நடுவு நிலைமையை விட்டு அகன்று இருக்கும் அப்படின்னா ஆம் ஆக்கத்தை. நடுவு இகந்து ஆம் ஆக்கத்தை. இந்த நடுவிகந்தாம்ன்ற வார்த்தையை 3ஆக பிரிக்கணும். அதில் நடுவு அப்படின்னா நடுவு நிலைமை, இகந்து அப்படிங்கிறது இகத்தல் அப்படின்ற வார்த்தையிலேருந்து தெரிஞ்சு வந்த சொல். ஸோ இகந்து அப்படின்னா இந்த நடுவு நிலைமையிலிருந்து கொஞ்சம் விலகி, அதாவது நடுவு நிலைமை இல்லாது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் ஆம் ஆக்கத்தை. ஆக்கம்னா செல்வம்னு பார்த்தோம். ஆம்னா என்ன மீனிங்காக இருக்கும்? அந்த பார்ஷியாலிட்டினால கிடைக்கிற செல்வம். ஆம்னா ஆகின்ற அப்படின்ற பொருள் தான் ஆம்ன்ற வார்த்தை. இதெல்லாம் வந்து அந்த காலத்து தமிழ் சொற்கள்லாம் வந்து ஆம் அப்படின்னா இதனால் கிடைக்கின்ற ஒரு ஆகின்ற அப்படிப்பட்ட ஆக்கம். அந்த செல்வத்தை அன்றே ஒழிய விடல். சார் 2 பெட்டி தான் வந்துடுச்சு, ஒரு 2 நாள் வச்சுட்டு கொடுக்குறேன் அன்னி. திருவள்ளுவர் தான் அன்றே ஒழிய விடல்னு சொல்லியிருக்கார். அதனால் இன்னைக்கு ஒரு நாள் வச்சுட்டு நாளைக்கு ஒழிச்சுடுறேன் அப்படின்னா அது தவறு. அன்றே அப்படின்ற வார்த்தைக்கான
அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த நொடியே விட்டு விடணும் அப்படின்னு சொல்கிறார். இதில் 2 பாயிண்ட் நடுவிகந்தாம், இந்த நடுவு நிலைமையிலிருந்து பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா அன்றே ஒழிய விடலாம் தர்க்கமாக பேசுகிறவா குதர்க்கமாக பேசுகிறவாள்லாம் என்ன பண்ணுவான்னா அந்த அன்றேன்னு தானே சொல்லியிருக்காரு, ஒரு காலம்பரை வாங்கிட்டு சாயந்தரம் வச்சிடுறேன் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொல்கிறார். வீட்டில் நெருப்பை வந்து வச்சுருக்க முடியுமா? அந்த நெருப்பு வந்து அழிச்சுடும் இல்லையா எல்லாத்தையும். அந்த மாதிரி ஒரு நெருப்பு அது வந்து நன்றே தரினும். அந்த நன்றே தரினும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய விஷயங்கள். இப்போது திருக்குறளை வச்சு ஒரு சமுதாயத்தையே சீர்திருத்தம் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு சங்கம் வச்சு, சங்கம்னா வேண்டாம், திருக்குறள் ஒன்றே போகிறோம் அப்படின்னு தோன்றது. வள்ளுவர் அதில் பரிமேலழகருடைய உரையை எடுத்துப்போம். இந்த திருவள்ளுவர் சொல்கிறார் நன்றே தரினும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த தரினும்ன்ற வார்த்தை வந்து ஒரு டவுட்ஃபுல் டோனில் சொல்கிறார். தரினும் அப்படின்னா தரலாம் தராமல் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நன்றே தந்தாலும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஐயக்கருத்து அப்படின்னு சொல்கிற ஒரு டேர்மில் அவர் எழுதியிருக்கார் திருவள்ளுவர். அப்போது இந்த மாதிரி ஒரு ஐயக்கருத்தில் சொன்னால் அது தராதுன்ற பொருளை தான் தரும் அப்படின்னு சொல்லி பரிமேலழகர் சொல்கிறார். எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இது நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், எப்படி தரினும்னு போட்டிருக்காரு, எப்படி தராதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் வந்தாலும் வருவேன் அப்படின்னா நீ வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஆனால் பொருள் அப்படின்ற மாதிரி. இது சில ஐயக்கருத்து ஆப்போசிட்டான மீனிங்கை தான் தரும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு மீனிங் நோட்டில் நன்றே தரினும் அப்படின்னா தராது இல்லை அப்படின்னு அதுக்கு ஒரு பொருள். இப்போ ஒரு காதலன் காதலிக்கிட்ட சொல்கிறான், நான் செத்தாலும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சாக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு மீனிங் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா இப்போ நன்றே தரினும் அப்படின்னு அந்த ஐயக்கருத்து வந்து தராது அப்படின்னு உறுதிப்பட சொல்கிறது. அப்போ திருவள்ளுவர் அதை ஐயக்கருத்து மாதிரி போட்டிருக்கார், வந்து டவுட்ஃபுல் டோனில் எழுதியிருக்கார். ஏன்னா இதெல்லாம் ஏன் பரிமேலழகர் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இந்த செய்யுள்கள் எழுதுகிறவா, இந்த மாதிரி பாடல்கள் பாக்கள் எழுதுகிறவா, இல்லை அதுக்கு வந்து உரைகள் எழுதுகிறவாள்லாம் அரங்கேற்றம் பண்ணுவாள். நம்ம அந்த பார்த்தோம் கம்பராமாயணத்துலேயும் கந்த புராணத்தில் உமாபதி சிவம் எழுதின ஃபஸ்ட்டு பாடல்லையே வந்து பிரச்சனை. முருகன் வந்து கொஞ்சம் விளையாடுவான் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணான்னா முதல் பாடல் அடி எடுத்து கொடுத்ததும் முருகன் தான். அவன் என்ன பண்ணா, இந்த மாதிரி ஒரு புலவர்கள் சங்கத்தில் வந்து அவர் வந்து இது வந்து கந்தபுராண பாடல்கள்லாம் அரங்கேற்றம் பண்ணுறாரு. பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எடுத்து கொடுத்த அடியிலேயே பிரச்சனை. ஃபஸ்ட்டு அடியே வந்து சகடச்சக்கரம் செம்முகம் ஐந்துளான் திகடச்சக்கரம் அப்படின்னு ஏதோ ஒரு பாடல் வரும், ஞாபகம் இல்லை எனக்கு அந்த பாட்டு. திகடச்சக்கரம் கரெக்டு. திகழ் தசக்கரம் செம்முகம் ஐந்துளான் அப்படின்ற வார்த்தை 10 கைகளோடு இருக்கிற விநாயகப் பெருமானை பற்றி இருக்கிற பாடல் அப்படின்னு எடுத்து திகழ் தசக்கரம், அதனால் திகடச்சக்கரம்னு வாடிடும். அது எப்படி தெரிஞ்சது அப்படின்றதுல வந்து ஒரு குதர்க்கமான ஒருத்தர் வந்து கேள்வி எழுப்புறார். அதுக்கு வந்து உமாபதி சிவாச்சாரியார் வந்து அதுக்கு வந்து உரை சொல்கிறார், பதில் சொல்கிறார். அது சொன்னதுலேருந்து அது கண்டினியூ ஆகுது. அது பதில் சொல்ல முடியாமல் அந்த இடத்துல அவர் திணறும்போது ஒரு குழந்தை வடிவில் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறார். அப்போ முருகனே வந்து சொன்னதாக அவர் வந்து சொல்கிறார். இந்த மாதிரி கதைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப அது ரொம்ப வருஷங்கள் முன்னாடி அப்படின்ற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு 200-300 வருஷங்கள் முன்னாடி இது நடந்திருக்க போகும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விளையாட்டு அழகிலா விளையாட்டுடையார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எண்டே கிடையாது ஒரு இறைவனுடைய விளையாட்டுகள். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சில அரங்கேற்றங்கள்லாம் பண்ணும் பொழுது
தர்க்கம் பண்ணுறவன் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். என்ன எழுதிடுறானா பார்த்துடுறேன், இவன் என்ன எழுதியிருக்கான், ஏதோ ஒன்று கேள்வி கேட்கணும் இல்லையோ, இந்த மாதிரி கேள்வி கேட்குற அவன் வந்து ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து ஒரு கேள்வி கேட்பான் அப்படின்றதுனால பரிமேலழகர் அதுக்கு உரே எழுதினார். தர்க்கம் பண்ணுறவன் வந்து அதை வச்சு பிடிச்சிப்பான். நன்றே தரினும்னு இருக்குது, அப்போ நல்லது தான்ப்பா தருது, நல்லதாக இருந்தால் தான் வந்து இப்போ நல்லது தராததை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. அது எனக்கு நன்மை தானே தருது, அதனால அந்த ஆக்கத்தை நான் ஏன் ஒழிய விடணும் அப்படின்னு எவனாவது ஒருத்தன் பேசுவான். அப்போது கொஞ்சம் நடுவு நிலைமையை கொஞ்சம் தள்ளி வச்சு யோசிக்கக்கூடாது அப்படின்றதுனால இதை கொஞ்சம் கண்டிஞ்சென்ட்டாக சொன்னார். இந்த பரிமேலழகர் சொல்கிறார், நன்றே தரினும் அப்படின்னு இருக்கிறதுனால அது வந்து நன்மை தரும்னு நீ நினச்சிக்காத, அது தரினும்னு ஐயக்கருத்தில் போட்டதுனால அது தராதுன்ற பொருளைத்தான் கொடுக்கும். அதனால் நன்மை அப்படின்றது உனக்கு விளையாது, அதனால கவலைப்படாத. நடுவிகந்தாம் ஆக்கத்தை, எப்போ நன்மை விளையாது அப்படின்னா நடுவு நிலைமையிலேருந்து தவறி நீ வந்து ஒரு செல்வத்தை வந்து ஈட்டுற அப்படின்னா அது உனக்கு வந்து நன்மை தராது, அதை அன்றைக்கே விட்டுடு, அது நன்மை தராது, அதனால அதை விட்டுடு அப்படின்னு அழகாக சொல்கிறார். ஸோ இது வந்து 3வது குறள். ஸோ நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் குறள். ஸோ இது ஒரு 2 தடவை சொல்லிடுங்க, நம்ம அடுத்த செக்ஷன் போகலாம். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். பலே. ஸோ வந்து இந்த மாதிரி ரொம்ப அழகான திருக்குறளில் எனக்கு இவ்வளோ திருக்குறளில் இவ்வளோ டீப்பாக போவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவன் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சுருக்கேன். நான் வந்து இந்த புக் ஃபேரை போய் ரொம்ப அழகாக வந்து புக்கெல்லாம் வாங்கிட்டு சும்மா போனாலும் ஏதாவது ஒரு 2 புக்கு 4 புக்காவது வாங்கிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி புக் ஃபேர் போகும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு திருக்குறளில் ஒரு அழகான புக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். திருக்குறள் இசை அமுதம்னு சொல்லி ஒரு புக்கு. அதாவது திருக்குறளை பேஸ் பண்ணி கீர்த்தனைகள், திருக்குறள் பல்லவியில் திருக்குறள் இருக்கும், அந்த திருக்குறள் இருக்கும். அப்புறம் அனுபல்லவிலையும் சரணத்துலேயும் வந்து அது அந்த அதிகாரத்தினுடைய மீனிங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி 133 பாட்டு எழுதியிருக்கார் ஒருத்தர், தஞ்சை ராமையாதாஸ் அப்படின்றவர். இதை வந்து ஒரு ப்ராஜெக்டாக வந்து கிரிஜாவன் வீட்டை கொடுத்து எல்லாத்துக்கும் டியூன் போட சொல்லலான்னு இருக்கேன். ஸோ வந்து அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது இன்றைக்கி தான் அந்த புக்கோட இதை எடுத்து பார்த்தேன். சரி என்ன இருக்குது, ஏன்னா புக்கு வாங்கி வைப்போமே தவிர நம்ம படிப்போமா அப்படின்றது அடுத்த கொஸ்டின். பட் ஆனால் எனக்கு என்னென்னா வாங்கி வச்சுக்கணும், அது என்றைக்கோ படிக்கணும், பட் ஆனால் புக்கு வந்து கையில் இருக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப ரேராக இருந்தது. அது எதேச்சியாக கிடச்சிதா இல்லை வந்து அது எல்லாமே வந்து ஒரு காரிலேஷன் வந்து சுவாமி அமைச்சு கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து ரொம்ப நாளாக அது தொடாமல் இருந்தது. நீங்கள் எடுத்து பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. இந்த அதிகாரத்தில் நடுவு நிலைமைன்ற அதிகாரத்தில் தக்கார் தகவிலார் அப்படின்ற ஒரு குறளை பேஸ் பண்ணி பல்லவி எழுதியிருக்கார். அப்புறம் அனுபல்லவி சரணமில் வந்து இந்த ஃபுல் குறளோட, அதாவது அந்த அதிகாரத்தினுடைய மீனிங்கை வந்து அவர் 2 அனுபல்லவிலையும் சரணத்துலேயும் அடக்கியிருக்கார். ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரு கடவுளோட செட்டிங் தான் அப்படின்ற மாதிரி போயின்னு இருக்கு. ஸோ நம்ம அடுத்த அஜெண்டாக்கு போவோம். கணநாயகாஷ்டகம். எஸ், இப்போ நம்ம Z to A படிப்போம். எஸ், வித்யா ஸ்ரீதர் மாமி. నమస్కారం. నమస్కారం. ఏకదంతం మహాకాయం తప్తకాంచన సన్నిభం లంబోదరం విశాలాక్షం వందేహం గణనాయకం. భలే, இன்னொரு தடவை சொல்லுங்க.
ஏகதந்தம் மகாகாயம் சப்தகாஞ்சன சந்நிபம் லம்போதரம் விஷாலாக்ஷம் பலே வந்தேகம் கணநாயகம். பலே சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்ரீமதி மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். மௌஞ்சி கிருஷ்ணாஜினதரம் நாகயஜ்ஞோபவீதினம் பலே பாலேந்து விலசன் மௌலிம் வந்தேகம் கணநாயகம். பலே மௌஞ்சி கிருஷ்ணாஜினதரம் நாகயஜ்ஞோபவீதினம் பாலேந்து விலசன் மௌலிம் வந்தேகம் கணநாயகம். சூப்பர். அடுத்த ஸ்லோகம் ஸ்ரீ சந்திரிகா மேம். ஸ்க்ரீன்ல எதுவும் வரல சார். வரலையா? இப்போ வந்துட்டு. வந்துட்டா? இப்போ வந்துட்டு. ஓகே. மௌஞ்சி கிருஷ்ணா ஐயோ போயிடுதே. அம்பிகா ஹிருதயானந்தம்னு வரும். அம்பிகா ஹிருதயானந்தம் மாத்ருபியரி வேஷ்டிதம் பக்த பிரியம் மதோன்மத்தம் வந்தே அகம் கணநாயகம். இந்த மாத்ருபிஹி அது மட்டும் பார்த்து. ஓகே சரி. இன்னொரு தடவை சொல்லு. ஸ்க்ரீன் அகைன் டிஸப்பியர் ஆயிடுச்சு. அம்பிகா ஹிருதயானந்தம். ஸ்க்ரீன் டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் போயிட்டா? ஐ கெஸ் இன்டர்நெட் இஷ்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே தென் யூ கண்டினியூ. அம்பிகா ஹிருதயானந்தம் நீங்கள் ரிப்பீட் பண்ணிடுங்க. அம்பிகா ஹிருதயானந்தம் மாத்ருபிஹ் பரிபாலிதம் மாத்ருபிஹ் பரிபாலிதம் ஆர் மாத்ருபிஹ் பரிவேஷ்டிதம் மாத்ருபிஹ் பரிவேஷ்டிதம் பலே பக்த பிரியம் பக்த பிரியம் மதோன்மத்தம் மதோன்மத்தம் வந்தேகம். வந்தே அகம் வந்தேகம் கணநாயகம். இப்ப வந்துட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் ஒரு தடவை சொல்லிடுறீங்களா? சாரி திரும்ப மறந்துடுத்து. நீ எனக்கு அது விட்டு விட்டு வந்துட்டு இருக்கு சார். அப்படியா? தெரியலையே. வேற யாராவது கன்ஃபார்ம் பண்ணிக்கோல கரெக்டாக வருதானே? இல்ல இங்க கிளியரா தெரியுது. ஐ திங்க் இன்டர்நெட் இஷ்யூ. ஆமாம் 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 இன்டர்நெட் இஷ்யூவாக இருக்கும் மேபி. நெக்ஸ்ட் வி மூவ் டு மெசேஜ் பாக்ஸ்ல போட்டா கூட நான் பார்க்கட்டுமா? இட்ஸ் ஓகே யூ கண்டினியூ சார். எஸ் தேங்க்யூ மேம். நீங்கள் வேணால் ஒரு சஜஷன் என்னென்னா நீங்கள் வெளியில் போயிட்டு திரும்பி ஜாயின் பண்ணி பாருங்க, கரெக்டாக வரலாம் மேபி. எஸ் ஷீதளா மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். சித்ரரத்ன விசித்ராங்கம் சித்ரமாலா விபூஷிதம் சித்ராரூபதம் சித்ரரூபதரம் சித்ரரூபதரம் தேவம் பலே வந்தேகம் கணநாயகம். இன்னொரு தடவை. சித்ரரத்ன விசித்ராங்கம் சித்ரமாலா விபூஷிதம் சித்ரரூபதரம் தேவம் வந்தேகம் கணநாயகம். பலே. அடுத்தது சாய் லக்ஷ்மி மாமி. யூஎஸ்ல இருக்கான்னு நினைக்கிறேன். வேலை அப்படியா? சரி. நெக்ஸ்ட் வந்து சதீஷ் சார்.
अजवक्रं पुरस्पृष्टं कर्णसाम्राभूषितं ம் पाशाङ्कुशधरं பாஷாங்குஷ पाशाङ्कुशधरं देवं वन्देऽहं गणनायकम् பலே 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 இன்னொரு தடவை गजवक्त्रं पुरश्रेष्ठं कर्णताम्रभूषितं पाशाङ्कुशधरं देवं பாஷாங்குஷ वन्देऽहं गणनायकम् पाशाङ्कुशधरं देवं वन्देऽहं गणनायकम् ஸோ ஐ கெஸ் அம்பிகா ஹிருதயானந்தம் வரைக்கும் மீனிங் பார்த்தோம். சித்திர ரத்ன விசித்ராங்கம், அதாவது அழகான ரத்னங்களை போட்டுருக்கிறவர். சித்திர மாலா விபூஷிதம், நல்ல அழகான மாலைகள் போட்டுருக்கிறவர். சித்திர ரூபதரம் தேவம், மணிகளும் மாலைகளும் தான் அழகாக இருக்குன்னா அப்படி கிடையாது, அழகான ரூபத்தையும் உடையவர். தேவம், அப்படிப்பட்ட தேவர் அதாவது இறைவன். வந்தேகம் கணநாயகம், அப்படிப்பட்ட கணநாயகரை நான் வந்திக்கிறேன். அடுத்தது கஜவக்திரம், உங்களுக்கு தெரியும், யானை முகத்தோன். யானை முகத்தான், அரண் 5 முகத்தான், குகன் 6 முகத்தானுடன் அவதரித்தான். நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ஸோ அந்த கஜவக்திரம் அப்படின்னா யானை முகத்தை கொண்டவர். சுரஸ்ரேஷ்டம், இந்த சுரர் அப்படின்னா தேவர்கள்லேயே ரொம்ப சிரேஷ்டமானவர், வசத்தியானவராம். கர்ண சாமர பூஷணம், நல்ல அழகான பெரிய காதுகளை உடையவர். அது இப்படி ஆடிண்டே இருக்கும் அந்த யானைக்கு இல்லையா, அந்த காது. அது மாதிரி கர்ண சாமரம், காது அப்படி சாமரம் மாதிரி ஆடின்னு இருக்கிற காதுகளை உடையவர். பாஷாங்குஷதரம், ஒரு கையில் பாஷம் இன்னொரு கையில் அங்குஷம் வச்சுருக்கார். தரம் தேவம் வந்தேகம். ஸோ ஒரு கையில் பாஷம் எதை டினோட் பண்ணுறது, அங்குஷம் எதை டினோட் பண்ணுறது அப்படின்னா, பாஷம் அப்படின்றது ஆசைகள், நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் எடுத்துக்கிறவர். பாசத்தை வச்சு, இந்த பாசக்கயிறு, பாச மோச்சனை, இந்த மீனலோச்சனி பாசமோச்சனின்னு ஒரு பாட்டில் வரும். இந்த மாதிரி அம்பாள் பாசத்தை கையில் ஏன் வச்சுருக்காருனா, நமக்குள்ளே இருக்கிற இந்த காம குரோத லோப மோக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களுக்கு, அந்த காமத்தை டிசையர்ஸ் எடுத்துக்கிறாளாம். அதனால் பாச, ஏன்னா நம்ம அப்போ தான் சரண்டர் ஸ்டேட்டுக்கு போவோம். இல்லைன்னா நான் இது என்னோடது, நான் இதோடது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட நம்ம உழண்டுன்றே இருப்போம். அப்படின்றதுனால பாசம் ஒரு கையில், இன்னொரு கையில் அங்குஷம், இந்த கோபம் மதம் அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுனால அந்த காம குரோத லோப, காம லோப அதுக்கெலாம் பாசம். குரோத மத மாத்சரியம் அதெல்லாம் அங்குஷம் வச்சுருக்கா. அந்த மாதிரி விநாயகரும் பாசத்தையும் அங்குஷத்தையும் 2 கையில் வச்சுருக்கார். தேவம், இப்படிப்பட்ட தேவரே. இந்த தேவர், கர்த்தர், இந்த வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணாததுனால வெளியில் போயிடுது. ஏன்னா நிறைய இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த அறுபடை ஸ்கந்த சஷ்டி கவச்சத்துலேயே இந்த கர்த்த அப்படின்ற இந்த வார்த்தையெல்லாம் இருக்குது. கர்த்தா அப்படின்னா படைத்தவன் அர்த்தம். கர்த்தர் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணாததுனால அந்த தமிழை ரொம்ப கொஞ்சம் விட்டுட்டோம். அதனால அந்த தமிழை எல்லோரும் எடுத்துட்டான். ஸோ அப்படி தேவகா அப்படின்னம்மா அப்போ அப்படிப்பட்ட தேவர், தேவரீர். ஆனால் இன்னமும் ஸ்ரீ வைஷ்ணவாலில் கொஞ்சம் இந்த தேவரீர் அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறது. இந்த பரிபாஷைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பரிபாஷை ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ தேவம் வந்தேகம் கணநாயகம், கணநாயகா, இந்த கணங்களுக்கு நாயகனாக இருக்கிறவர், அவரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது யார் சொல்லணும்?
மைதிலி மாமி. சொல்லுங்க, சொல்றேன். மூஷிகோத்தம் மூஷிகோர்த்தம் அமாருஹ்ய அமாருஷ்ய தேவாசுர மகாஹவே தேவாசுர மகாஹவே யோத்துகாமம் யோதுகாமம் மகாவீரியம் மகாவீரியம் வந்தே கணநாய வந்தேகம் கணநாயகம். வந்தேகம் கணநாயகம். சூப்பர். மூஷிகோத்தம் அமாருஹ்ய மூஷிகோத்தம் அமாருஷ்ய தேவாசுர மகாஹவே தேவாருஷ மகாஹவே. தேவாசுர மகாஹவே. சொல்லுங்க. தேவ அசுர மகாஹவே. தேவ அசுர மகாஹவே. பலே. யோத்துகாமம் யோதுகாத்தம் மகாவீர் மகாவீரியம் வந்தேகம் கணநாயகம். பலே பலே பலே. அடுத்த ஸ்லோகம். எஸ், இது வந்து லதா சூரியன் மேம். நமஸ்காரம். சொல்லட்டுமா? சொல்லுங்க. யக்ஷ கிண்ணர்வ சித்த வித்யாதரே சதா தூயமானம் மகாத்மானம் வந்தேஹம் கணநாயகம். யக்ஷ கிண்ணர கந்தர்வ சித்த வித்யாதரே சதா தூயமானம் மகாத்மானம் வந்தேஹம் கணநாயகம். சூப்பர். இந்த மகாபாகும்னு இருக்கு, மகாத்மானம்னு வச்சுக்கலாம், மகாபாகும்னு வச்சுக்கலாம். விஷயம் வந்து மகாத்மா இருக்கு. இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட்ல மகா இதுன்னு தான் இருக்கு, மகாத்மானம் தான் இருக்கு. இது தமிழ்ல இந்த எழுத்துக்களை தேடி போடுறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே. பாகும்ல வந்திருக்கும். ஓகே. தூயமானம் மகாத்மானம் தேகம் கணநாயகம். நெக்ஸ்ட் கலாமாமி. சர்வ விக்னகரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வ சித்தி பிரஜாதாரம் வந்தேஹம் கணநாயகம். சர்வ விக்னகரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வ சித்தி பிரதாதாரம் வந்தேஹம் கணநாயகம். गणाष्टकम् इदं पुण्यं यः पठेत् सततं नरः सिद्ध्यन्ति सर्वकार्याणि विद्यावान् धनवान् भवेत्. இது வந்து ஃபலஸ்ருதி நமஹ கண இது ஸ்ரீ கணநாயகாஷ்டகம். ஓகே. மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரம் அடுத்த ரிவிஷன் 5வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து கிரிஜா மாமி. புவனா சிவகுமார் மாமி. மைக்கு காணும். இதோ வந்துடுது. வந்துடுது. ஓகே ஓகே. இது 5வதா? ஆமா. ஐரண துர்மத சத்ருவோதித துர்தர நிர்ஜர கக்தி பிரதே சதுர விசார துரீண மகாசிவ
दूतकृत परमाधिपते दुरितदुरीग दुराशय दुर्मति दानवदूतकृता त्वमते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते எனக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா மாமி. சரி ஐரண துர்மத சத்ருவோதித दुर्धर निर्जर शक्ति प्रते चतुर विसार दुरीण महाशिव दूतकृत परमाधिपते दुरित दुरीह दुरासय दुर्मति दानव दूत कृतान्तमते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते. சூப்பர். அத துரீன மகாசிவெல்லாம் அந்த மாடுலேஷன் நல்லா மகாசிவ கரெக்ட் இல்ல? மாமி பாடின மாடுலேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா. அந்த மகிஷாசுரம் அங்க கூட இது வந்து ரொம்ப நல்லா பாடு. தேங்க்ஸ் மாமி. Thank you. கௌரிஜி நீங்க தான் அடுத்தது. Thank you. வரேன். ஐ சரணாகத. ஒரு நிமிஷம். ஐ சரணாகத வைரிவதூவர வீரபராபயதாய கரே त्रिभुवनमस्तक शूल विरोधि शिरोधि कृतामल शूल करे तुयि तुमि तामर दुन्दु विनाद महो मुगरीरु रीकृत चिन्मगरे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते. இன்னொரு தடவை. ஐ சரணாகத வைரிவதூவர வீரபராபயதாய கரே திரிபுவனமஸ்தக சூல விரோதி சிரோதி கிருதாமல சூல கரே துயி துமி துமி தாமர துந்து விநாத மகோ முகரி கிருத சின்மகரே जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते. भले super. next again end last ல இருந்து போவோம். வித்யா ஸ்ரீதர் மேம். ऐ निज पूंकृति मात्र निराकृत धूम्र विलोचन धूम्र सदे कमर विशोषित चूनित बीज समुद्भव शोणित बीजलते शिव शिव शुंभ निशुंभ महाहवतर्पित भूत पिशासरदे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते. இன்னொரு தடவை ஸ்லோவா. ऐ निज पूंकृति मात्र निराकृत धूम्र विलोचन धूम्र सदे कमर विशोषित चोनित बीज समुद्भव शोणित बीजलते शिव शिव शुंभ निशुंभ महाहवतर्पित भूत पिशाचरदे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते. भले சூப்பர். அடுத்த ஸ்லோகம் திரிபுர சுந்தரி மேம். சொல்லட்டுமா? திரிபுர சுந்தரி மேம். புவனா சிவகுமார். புவனா மாமி நீங்க சொல்லலையா?
நான் சொல்லல. ஓ ஓகே ஓகே, சாரி சாரி சாரி, நான் எப்படி ஸ்கிப் பண்ணேன்னு தெரியல, மன்னிச்சுக்கோங்க. நீங்க இல்ல சொல்லுங்க. பரவாயில்ல, பரவாயில்ல. யா நீங்க சொல்லிடுங்க. நான் சொல்லட்டுமா இல்ல சொல்லுங்க. அவ சொல்றேன்? இல்ல நீங்க சொல்லிடுங்க, அடுத்த ஸ்லோகம் அவள்கிட்ட கொடுக்குறேன். தனுரணு சங்க ரணஷன சங்க பரிஷ்புர தங்க நடக்கடகே கனக பிசங்க பிஷத்க நிஷங்க ரசத்பட சிங்க ஹதா படுகே கிருத சதுரங்க பலக்ஷிரங்க கடத்பகு ரங்க ரதற்படுகே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்த்தினி சைலசுதே. ஒன் மோர் டைம், கொஞ்சம் ஸ்லோவா. ரணு சங்கரண க்ஷண சங்க பரிஷ்புர ஸ்தங்க நடத்கடகே கனக பிசங்க பிருச்சக்க நிஷங்க ரசத்பட ஸ்ருங்க ஹதா படுகே கிருத சதுரங்க பலக்ஷிதரங்க கடத்பகிரங்க ரதற்படுகே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்த்தினி சைலசுதே. எஸ், அந்த பட்டுக்கே பட்டுக்கே அந்த அந்த அது மட்டும் கரெக்டாக வரணும். ரதற்படுகே ரட்டத் பட்டுக்கே கரெக்ட். பட்டுக்கே. பலக்ஷி தீராங்க, சூப்பர். அடுத்தது திரிபுர சுந்தரி மேம். வணக்கம். சரிங்க சார். நமஸ்காரம். சுரலனாததேயி ததேயி கிருதாபிநயோதர நிருத்யரதே கிருத குபத குசுதோ கடதாதி கதால குதூஹல கானரதே உதுகுட குக்கட சிந்தி மிதத்வனி தீர மிருதங்க நிராதரதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்த்தினி சைலசுதே. இன்னும் ஒரு தடவை ஸ்லோவா. ஓகேங்க சார். துரலலான தததேயி ததேயி கிருதாபிநயோதர நிருத்யரதே கிருத குகுத குகுதோ கடதாதி கதால குதூஹல கானரதே ದುದುಗುಡ ದುಕ್ಕುಡ ದಿಂದಿ ಮಿದತ್ವನಿ ತೀರ ಮೃದಂಗ ನಿನಾದರದೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರಮರ್ದಿನಿ ರಮ್ಯಕಬರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. இது நான் சொல்லட்டுமா? இந்த ஸ்லோகம் புதுசா இருக்கு. இந்த ஸ்லோகமா? ப்ளீஸ் மாமி. ஆமாம், அது முன்னாடி உள்ளது. சுரலலனா தததே தானே? நான் சொல்லி பார்க்கட்டுமா? சொல்லுங்க மாமி. அதுதான். சுரலலனா தததேயி ததேயி கிருதாபிநயோதர நிருத்யரதே கிருத குகுதः குகுதோ கடதாதி கதால குதூஹல கானரதே ಧೃತುಕುಟ ದುಕ್ಕುಟ ಧಿಸಿ ಧಿಂದಿಮಿತಧ್ವನಿ ಧೀರ ಮೃದಂಗ ನಿನಾದರತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರಮರ್ದಿನಿ ರಮ್ಯಕವರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ ಸುರಲಲನಾಥ ತಥೇಯಿ ತಥೇಯಿ ಕೃತಾಭಿನಯೋದರ ನೃತ್ಯರತೆ ಕೃತ ಕುಕುತಃ ಕುಕುತೋ ಗಡದಾದಿ ಕತಾಳ ಕುತೂಹಲ ಗಾನರತೆ ಧುತುಕುಟ ದುಕ್ಕುಟ ದಿಂದಿಮಿತಧ್ವನಿ ಧೀರ ಮೃದಂಗ ನಿನಾದರತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರಮರ್ದಿನಿ ರಮ್ಯಕವರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ. பலே சூப்பர். தேங்க் யூ. இது ஆக்சுவலி இந்த ஸ்லோகம் நிறைய இதில் இருக்காது, 20 ஸ்லோகங்கள் தான் இருக்கும். பட் ஆனால் இது நம்ம பார்த்தோம், அந்த எப்படி வந்து ஆமா நம்ம பார்த்தோம். பட் ஆனால் அந்த நம்ம இப்போ தான் ரிவைஸ் பண்ணுறோம் ஆக்சுவலி, ரொம்ப அந்த கிளாஸஸ்க்கு அப்புறம். எஸ், தேங்க்யூ மாமி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ரீமதி மாமி. जय जय जप्य जये जय शब्द परस्तुति तत्पर विश्वनुते जन जन जिंजिमि
जिङ्कृतनूपुर सिञ्चितमोहितभूतपते नटितनटार्धनटी नटनायक नाटितटा नाटितनाट्यसुगानरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जय जय जप्य जये जय शब्दपरस्तुति तत्पर विश्वनुते झण झण जिञ्जिमि जिङ्कृतनूपुर सिञ्चित मोहित भूतपते नटितनटार्धनटी नटनायक नाटितनाट्यसुगानरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते भले भले सूपर नेक्स्ट श्री चंद्रिका मैम ऐ सुमन 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 सुमनोहर कान्तियुते हृदरजनी रजनी 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 करवक्त्रवृते सुनयन विप्रमर प्रमर प्रमर प्रमरा प्रमराधिपते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ऐ सुमन 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 सुमनोहर कान्तियुते हृदरजनी रजनी 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 करवक्त्रवृते सुनयन विप्रमर प्रमर 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 प्रमराधिपते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते भले सूपर नेक्स्ट वन शीतला मैम मल्लिकरल्लकमल्लिकरल्लकमल्लरते विरसितवल्लिकमल्लिकमल्लिकजिल्लिकबिल्लिकवर्गवृते सिदकृतपुल्लितकृतपुल्लसमुल्लसितारुणदल्लजपल्लवसल्ललिते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते One more time. महाकवमल्लमदल्लिकमल्लिधरल्लकमल्लरते विरसितवल्लिकमल्लिकमल्लिकजिल्लिकबिल्लिकवर्गवृते सिदकृतपुल्लसमुल्लसितारुणदल्लजपल्लवसल्ललिते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்லோகங்களை எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. நான் இதுலேருந்து 21st ஸ்லோகம் வரைக்கும் நான் வந்து ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுறேன் ஸ்லோவாக. ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த 13 to 21 நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். அவிரல கண்டகலன் மதமேதுர மத்தமதங்கஜராஜபதே त्रिभुवनभूषणभूतकलानिधि रूपपयोनिधिराजसुते अयि सुधती जनलालसमानस मोहन मन्मथ राजसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते कमलदलामल कोमलकान्ति कलाकलितामल भाललते सकलविलासकलानिलयक्रमकेळि चलत्
कलहंसकुले अलिकुलसंकुलकुवलय मण्डल मौलिमिलद्बकुलालिकुले जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते करमुरळीरववीचित पूजित लज्जित कोकिल मञ्जुमते मिलित पुलिन्द मनोहर गुञ्जित रञ्जित शैल निकुञ्जगते निजगणभूत महाशबरीगण सद्गुण संभृत केलितले जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते कटितटपीत दुकूल विचित्र मयूख तिरस्कृत चन्द्ररुचे प्रणतसुरासुर मौळि मणिस्फुरत् अंशुलसन् नख चन्द्ररुचे जित कनकाचल मौळि मदोर्जित निर्भर कुञ्जर कुम्भ कुचे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते विजित सहस्रकरैक 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 नुते कृतसुरतारक संगरतारक संगरतारक सूनुसुते सुरथ समाधि समान समाधि 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 सुजातरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते पदकमलं करुणानिलये परिवस्यति यो नुदिनं सुशिवे अयि कमले कमलानिलये कमलानिलयः स कथं न भवेत् तव पदमेव परं पदम् इत्यनुशीलयतो मम किं न शिवे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते कनकलसत्कलसिन्धुजलैरनुषिञ्चति ते गुणरङ्गभुवं भजति स किं न शचीकुचकुम्भ तटी परिरम्भ सुखानुभवम् तव चरणं शरणं करवाणि नतामरवाणि निवासि शिवम् जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते तव विमलेन्दुकुलं वदनेन्दुम् अलं सकलं ननुकूलयते किमु पुरुहूतपुरीन्दुमुखी सुमुखीभिरसौ विमुखीक्रियते मम तु मतं शिवनामधने भवती कृपया किमुत क्रियते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि मयि दीनदयाळुतया कृपयैव त्वया भवितव्यमुमे अयि जगतो जननी कृपयासि यथासि तथानुमितासि रते यदुचितमत्र भवत्युररीकुरुतादुरुतापमपाकुरुते
जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. ஸோ இதோட அந்த நெக்ஸ்ட் 13 to 21 ஸ்லோகம்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அது அந்த 13 to 21 ஸ்லோகம்ஸ் வந்து இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணுவோம். சதீஷ் சார், நீங்கள் வந்து அந்த முருகன் அந்தம் பாடிடலாம். ஓகே. சென்றி பழனா குறிவாழ் திருவீரகமுடி கண்டாய் தென்கதுரி கத்தனை காசலம் வந்தாய் தென்பழமுதிர்வனை கண்டாய் தவமருளாரம் தவமுடி வரத்தனி கருண जय जय शंकर बालकमणिये तारक मंत्र विनोदा शिवने 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 सरवण भवति வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீக் யார் யாருக்கு ஏதாவது ஒரு ஸ்லோகம் கற்றுக்கணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, இந்த ஸ்லோகம் வந்து கற்றுக்கணும்னு நினச்சி யாராவது இருக்கேன்னா அந்த ஸ்லோகம் என்னவோ தட் மேபி ஒரு ரொம்ப பெருசாக வேண்டாம். இந்த பகவத்கீதா சாண்டிங் அதெல்லாம் வந்து ஓகே, பட் இருந்தாலும் வந்து சின்ன சின்ன ஸ்லோகங்கள், அதாவது ஒரு 8 ஸ்லோகம் ஆர் 20 ஸ்லோகம் வரைக்கும் இருந்தாலும் ஓகே தான். ஸோ அந்த மாதிரி ஒரு 20 ஸ்லோகம்குள்ளே இருக்கிற ஸ்லோகங்கள், எக்ஸப்ட் சஹஸ்ரநாமம்ஸ், இவ்வளோ கண்டிஷன் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து ஏதாவது யாருக்காவது எதாவது கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். எல்லாத்தையும் லிஸ்ட் எடுப்போம், லாட் மெத்தடில் ஒரு குலுக்கி போட்டு அடுத்த வாரம் வந்து அதுக்கு அது பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? வந்து இட் இஸ் யுவர் வீக் நெக்ஸ்ட் வீக். ஸோ அதனால் அது யாருக்கு வேணால் இருக்கலாம். ஸோ அதனால் we will start like that. ஸோ வந்து ஒவ்வொருத்தருக்கு ஆசையாக இருக்கும் ஒரு சில ஸ்லோகங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிஃப்ரைன் போஸ்டிங் பாட்டு வேண்டாம், ஸ்லோகங்களாக இருந்ததுன்னா, ஏன்னா எல்லாருக்கும் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால. தேங்க்யூ, நமஸ்காரம். தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தம்பி ரொம்ப நல்லா இருந்தது.